வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடும் பிரார்த்தனைகள். அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாதி ரப்பல் அர்தி வரப்பல் அர்ஷில் அதீம் ரப்பனா வரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன்னவா ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر. يا الله வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அர்ஷின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருட்களின் அதிபதியே, விதைகளையும் கொட்டைகளையும் வெடித்து முளைக்கச் செய்பவனே, தௌராத், இன்ஜீல், ஃபுர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே, அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அவற்றின் முன்னேற்றி ரோமங்களை நீயே பிடித்துள்ளாய். இறைவா, நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேலே வேறொன்றும் இல்லை. நீயே அந்தரங்கமானவன், உன்னை விட மறைவானது எதுவும் இல்லை. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. வறுமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ளச் செய்வாயாக. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஸ்லிம் 7064. இந்த துஆவை ஒருவர் இரவில் தூங்கச் செல்வதற்கு முன் ஓதிக்கொள்ள வேண்டும். அதாவது தூங்குவதற்கு முன் அவர் அந்த விரிப்பிலிருந்து வலப்பக்கம் திரும்பி அவர் சாய்ந்து தூங்குகின்ற போது இவ்வாறு ஓதிக்கொள்வது. இந்த ஹதீஸ் தொடர்பான, இந்த துஆ தொடர்பான மற்றொரு ரிவாயத் இப்னு மாஜா 3104, இது சஹீஹ் இப்னு மாஜா, ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த தொகுப்பில் 3104வது எண்ணில் பார்க்க முடியும். அந்த செய்தியில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு அடிமையை பெற்றுக்கொள்வதற்காக வருவார்கள். தனது பணிகளுக்கு உதவிக்காக. அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இல்லை என்று கூறுவார்கள். அவர்கள் வீட்டுக்கு திரும்பி சென்ற பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகளிடம் சென்று, மகளுடைய வீட்டுக்கு சென்று, நீங்கள் கேட்ட அந்த பணியாளன் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது அதைவிட சிறந்த ஒன்று உங்களுக்கு வேண்டுமா என்று கேட்பார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் சொல்வார்கள், நீங்கள் சிறந்ததையே கேளுங்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். எனவே இவ்வாறும் இந்த துஆவுடைய சிறப்பு தொடர்பான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க முடியும். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இந்த சிறந்த பிரார்த்தனையை இவ்வாறு பொதுவாக ஓதிக்கொள்வதற்கான ஒரு ரிவாயத்தும் இருக்கிறது. இதுபோன்று இரவில் நாம் தூங்கும் போது ஓதிக்கொள்வதற்கு முஸ்லிமுடைய அந்த ரிவாயத்தில் ஆதாரம் உள்ளது.